எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும், அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் யாவரும் நன்றாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசித்து கடந்து போகிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 16 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், ஒரு சிலர் தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? முதல்ல என் பக்கத்தில் சுத்திட்டு இருக்கீங்களே, நீங்க யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி புரியாததுனால எதை சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி, இந்த நாளினுடைய செய்திக்கு தலைப்பாக நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? எங்க மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. அது மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கோணல்களிலே நாம் அவரை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே எனக்கு ஃபெய்த் இருக்கு என்று சொல்லுகிறத பார்க்கலும், இந்த ஃபெய்த் வருகிறதுக்கு பேசிக்காக ஆண்டவரை பற்றி நீங்கள் எந்த அளவில் அறிந்திருக்கிறீர்கள் என்கின்றது மிக முக்கியமானது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லி. எல்லாரும் சொல்றாங்க, நான் ஃபெய்த்தோடு தான் இருக்கேன், விசுவாசத்தோடு தான் வந்திருக்கிறேன், நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், கர்த்தர் எதையாயிலும் நமக்கு செய்ய வேண்டும். தட் மீன்ஸ் எதிர்பார்த்தல். அந்த எதிர்பார்த்தல் என்று சொல்லுகிறது யார்கிட்ட வேணுமானா எங்கே வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம். எதிர்பார்க்கிறவர்கள் இவரிடத்துல தான் வாங்கணும், அவரிடத்துல தான் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. யாரிடத்துல எங்கிருந்து வரவு வந்தாலும் சரி என்று சொல்லுகிற மக்களாக தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே விசுவாசத்திலே உறுதியாக இருந்து தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும் ஈவுகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்று விரும்புகிற யாராக இருந்தாலும், உங்களுடைய ஃபெய்த் வளருகிறதுக்கு பேசிக்கான நீட்ஸ் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, என்னை யாருன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன மாதிரியாக என்னை நினைவு கூர்ந்து பார்க்கிறார்கள்? எந்த விதத்திலே அவர்கள் கண்ணோக்கி பார்க்கிறார்கள்? அவர்கள் காண்கிற விதம் எப்படி இருக்கிறது? அதை தொடர்ந்து தான் அவங்களுடைய ஃபெய்த்தை டெவலப் ஆகும். ஒரு மனிதன் இடத்துல ஃபெய்த்தை வைக்கும் பொழுது, அவை யாரு, எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரியா இருக்காங்க, என்ன ரிலேஷன்ஷிப்பை அவங்க டெவலப் பண்றாங்க, எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க, அவங்களிடத்துல அன்பு இருக்குதா, கோபம் இருக்குதா, எரிச்சல் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம மூவ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகுது. அதுக்கு பிறகு தான் அவங்க மேலே ஒரு ஃபெய்த்தை வைக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் கேட்குறாரு, என்ன ஜனங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் ஆண்டவர் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறீர்கள்? எப்படி அவரை ஜட்ஜ் பண்ணி வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன சொல்ல தீர்மானித்திருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த விதத்தில் சொல்லுகிறீர்களோ அந்த விதத்தில் தான் உங்களுக்கு பலன் கிட்டக்கூடியதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எனவே நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். விசுவாசம் என்கின்றது உங்களுக்கு நீதியை கொடுக்கிறது. ஆனால் அறிக்கை பண்ணும் பொழுது அதில் ஒரு விடுதலை, ரட்சிப்பு, விடுதலை கிட்டுகிறது. எனவே நீங்கள் எந்த ஆங்கிளில் அவரை பார்க்குறீங்க, எந்த கோணலில் அவரை பார்க்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த எண்ணில் இருந்து ரியாக்ஷன் இருக்கும். திடீர்னு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி
அண்ணே எப்படிண்ணா இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த பாசம் அண்ணனை சார்ந்து அண்ணனுக்குள்ள அந்த குவாலிட்டி வருகிறது. என்ன அக்கா எப்படி இருக்கீங்க, என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, எப்படி பாஸ்டர் இருக்கீங்க, எப்படிங்க சிஸ்டர் இருக்கீங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பாக அவர்கள் அறிக்கை இடுகிறதை தொடர்ந்து தான் அது அந்த அந்த பாசமும் அன்பும் அங்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இது உலக பிரகாரமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்திலே அதை அவர் எதிர்பார்க்கிறாரு என்கின்றதை தான் நான் பேச விருப்பப்படுகிறேன். எனவே நீங்கள் அறிக்கை செய்கிறத பேஸ் பண்ணி அவர் பரிகாரி, நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அவர் பரிகாரி தான், அவர் வைத்தியர் தான். உன் விசுவாசத்தின்படி, உன் வாயின் வார்த்தையின்படி, நீ அறிக்கை இடுகிற அந்த அளவின்படியாக, நீ அவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் அளவின்படியாக. ஆனால் தான் நீ யார், என்னை யாருன்னு சொல்றாங்க, அதை கேட்டு அறிகிறார். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் மத்தேயு 21வது அதிகாரம் 10-11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்களாம். இவர் யாருன்னு தெரியலையே. அதற்கு ஜனங்கள் சொல்கிறார்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு. எவ்வளவு பெரிய ஒரு விளக்கம் பாருங்க. திருப்பி அந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அவர் யார் என்கின்றதை அவ்வளோ டீட்டெயில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார். நம்முடைய உச்சரிப்பு, நம்முடைய தெளிவு, நம்முடைய வார்த்தைகளை பேஸ் பண்ணி தான் அந்த ஆக்ஷனும் இருக்கு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு பொல்லாத ஆவியே மக்கள் விரட்டி கொண்டு இருந்தார்கள். மக்கள் என்று சொன்னால் ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள். இப்படி அந்த சூழ்நிலையில் எனக்கும் ஒரு அழைப்பு கொடுத்து, நீங்கள் வாங்க பிரதர் அப்படி என்று சொல்லும்போது, அப்பொழுது நான் அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டு இருந்தேன். உடனே நான் போய் அந்த இடத்துல பார்த்தா யார் இடத்துலையும் ஒரு ஒன்னஸ் இல்லை, ஒரு மைண்ட் இல்லை. அங்கே நடந்த சம்பவத்தை தான் உங்கள் மத்தியில் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஏனென்று சொன்னால், நான் நிறைய பாடங்களை அனுபவ ரீதியாக நான் பெற்றுக்கொண்டேன். உடனே ஒருத்தர், ஒரு ஊழியக்காரருடைய மனைவி ரத்தத்தினால ஜெயம், ரத்தத்தினால ஜெயம், ரத்தத்தினால ஜெயம் அப்படின்னு. அதை பொல்லாத ஆவி பயங்கரமாக போராடி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருத்தர், சரிங்க பிரதர் நான் ஜெபிக்கிறேன், சரிங்க பிரதர் பாஸ்டர் நீங்கள் நில்லுங்க நான் ஜெபிக்கிறேன், இப்படி ஏட்டிக்கு போட்டியா அந்த பொல்லாத ஆவியை பிடித்து அலக்கழித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளில் நானும் போய் அங்கே உட்காந்து பார்த்தேன். இவர்களிடத்துல ஒரு மனசு இல்லை. அப்போ அந்த ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் அமைதலாக இருக்கிறதை கண்ட அந்த அசுத்தாவி பிடித்திருந்த அந்த ஸ்ரீ என் பக்கமாக திரும்பினது. திரும்பி பார்த்து, என்ன ஓயாம ரத்தத்தினால ஜெயம், ரத்தத்தினால எந்த ரத்தத்தை சொல்லின்னு இருக்காங்க இவங்க? எந்த ரத்தம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தமா, ஆட்டு ரத்தமா, மாடு ரத்தமா, கோழி ரத்தமா, என்னத்தை சொல்லின்னு இருக்காங்க? ரத்தத்தினால ஜெயம், ரத்தம். பாருங்க, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரியில்லை. ஒரு விளக்கம் எந்த சூழ்நிலையிலும் அதை எதிர்த்து கேளாதபடிக்கு ஒரு சரியான விளக்கம் இங்க சொல்லப்படுகிறது. இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு. அது அசுத்தாவி போல. அப்புறமா சொல்லி விடுங்க, ஒரு நாள் அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டு மற்ற காரியத்தை நான் பார்க்க சென்றிருந்தேன். கர்த்தர் அந்த பொல்லாத ஆவியை தன்னிச்சையாக அவர் அனுப்பிவிட்டார். ஒரு பெரிய விடுதலையை அந்த சகோதரி பெற்றார்கள். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, யார் அந்த இயேசு? வேதத்தில் இயேசு நிறைய தான் இருக்கிறாங்க. பரியேசு என்கின்ற ஒரு மந்திரவாதி கூட தான் இருந்தா. எந்த இயேசுவை சொல்லுகிறீர்கள்? உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அல்லவா இவன் சொஸ்தமானான். சரியா சொன்னான் பேதுரு. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க? என்ன நீங்க புரிந்து கொண்டீங்க? எந்த அளவில் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறீர்கள்? அவர் யார்? கல்வாரியின் மேட்டிலே ரத்தம் சிந்தின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, மீட்பராகிய இயேசு கிறிஸ்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, விடுதலையை கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்து, எனக்காக சிலுவிலே எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்கின்ற இயேசு கிறிஸ்து. தெளிவான விளக்கம். எருசலேமில் இருக்கக்கூடிய நகரத்தார் இவர் யார் என்றார்கள். ஜனங்கள் அதை சொன்னார்கள். அதுவே மத்தேயு 22வது அதிகாரம்
41 43 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு பரிசேயர்கள் கூடியிருந்தார்களாம். அவர்களை நோக்கி இயேசு கேட்கிறாரு, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மனுஷகுமாரனை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று அங்கு கேட்டு, இங்க சொல்லப்படுகிறது கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். தேவனுடைய குமாரன் என்ற பதில் இல்லை, அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? கிறிஸ்துவை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? என்ன தாவீதின் குமாரன் சொல்றீர? நீங்க என்ன மாதிரி பேசுறீங்க? என்ன ஐடியா இருக்குது? என்னை பற்றி என்ன கருத்து கொண்டு இருக்கீங்க? இதெல்லாம் தாங்க முக்கியம் ஃபெய்த்துக்கு. சும்மானா ஃபெய்த் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன், இயேசுவே இயேசுவே இயேசுவே. சரிதான், இயேசுவே. எல்லாரும் இயேசுவை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாரை தான் இயேசுவை கூப்பிடாம இருக்காங்க? எந்த நிலைமையில் அவரை புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அவரை அறிகிற அறிவிலை எப்படி வளர்ந்து இருக்கிறீர்கள்? அவர் எப்படிப்பட்டவராக உங்களுக்கு காட்சி அளிக்கிறார்? இது மிக முக்கியமானது. பரிசேயர்களிடத்துல அங்கு கேட்கிற ஒரு காரியம், தாவீதின் குமாரன் என்றார்கள். ஆண்டவர் அதுக்கு பிடிக்கல. நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி? கேள்வி கேட்கிறார். என்னப்பா குமாரன் சொல்ற? என்ன படிச்சிருக்கீங்க? பரிசேயர்களே, வேதபாரகர்களே, போதகர்களே, என்ன எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தும் வேதத்தை நன்றாய் அலசி ஆராய்ந்திருந்த உங்களுக்கு இன்னும் எதுவும் புரியலையா? இதுக்கு முன்னாடியே இன்னொரு காரியம் நிக்கோதேமுக்கு புரியல. ஐயா, நீ போதகனா இருந்திருக்கிற, உனக்கு புரியலையா? மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னது உனக்கு புரியலையா? ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்கிறார். யூதர்களுக்குள்ள அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒரு இருந்தானா. நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். அவனை பார்த்து கேட்கிறார், நீ மறுபடியும் பிறக்கணும்னா எப்படி நான் மறுபடியும் பிறக்கிறது? தாயின் வயிற்றுக்குள்ள எப்படி மறுபடியும் போய் பிறக்க முடியும்? இவருக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஆகி போச்சு. தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமா? எல்லாம் படிச்சிருக்கிற, பரிசேயனா இருக்கிற, எல்லாம் அறிந்திருக்கிறவன், உனக்கா இது தெரியல? எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, என்ன சொல்ற? தாவீதின் குமாரனா? அவருக்கு பிடிக்கல. இங்க சொல்றாரு மத்தேயு 22:46 அதற்கு மாறுதரமாக, ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. தாவீதின் குமாரன் இயேசு இரட்சகர், பாவங்களை சுமக்கக்கூடியவர், நமக்காக மரித்தவர். அவரை போய் தாவீதின் குமாரன் சொல்றியே? தாவீதை ஆண்டவர்னு சொல்லியிருக்கான், பரிசுத்த ஆவியினால நிரம்பி கர்த்தர் அவரை அனுப்பினார் என்று ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவருக்கு பிள்ளைன்றீங்க. என்ன அளவில் நீங்க ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க? எந்த அளவில் என்னை நோக்கி பார்க்கிறீர்கள்? உடனே ஒரு கேள்வி. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே, பாஸ்டர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 குருடர்கள், அதுலேயும் பத்துமே என்று சொல்லுகிறோம், தாவீதின் குமாரனே எனக்கு இருக்கும் என்று கேட்டான். அவனுடைய கண்களை ஆண்டவர் தொடலையா? அதனால தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நாங்கள் சொல்லக்கூடாதா? அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னது போல தான் இன்று வரையில் இயேசு இயேசுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. சில வேளைகளில் கஷ்டமாக இருக்கும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா, அவர் என்னுடைய வயசு ஒத்தவர், எனக்கு மேலே ஒரு 5 வருஷம் பெரியவர். அவருக்கும் நான் பிரதர் தான், அவங்க பிள்ளைக்கும் பிரதர் தான், பிள்ளையினுடைய பொண்ணுக்கும் நான் பிரதர் தான், அந்த பொண்ணு வயத்தில் பிறந்து இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பிரதர் தான். 4 தலைமுறைக்கு நான் பிரதர். பையனை பார்த்து கேட்டேன், டேய் உங்கள் அப்பாவுக்கு தான் நான் பிரதரு, உனக்கு கூட வாடா பிரதரு, அப்புறமா திருந்திக்கினா அங்கிளுன்னு. கடைசியில் பார்த்தா அவங்க பொண்ணுக்கு பிரதர் நான். பொண்ணுடைய பொண்ணு சின்ன குழந்தை, பேத்தி, அதுவும் பிரதர். பேத்திக்கு பிறந்த பேத்தியும் பிரதர்.
ஆர்டர் சரியா தெரியல, இது ஏதோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தர் கேட்கிறது என்னன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், மனுஷகுமாரனை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், என்னை பற்றி ஜனங்க என்னதான் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அது கேட்கும்போது இந்த இடத்துல கேள்வி கேட்கறதுனால தாவீதின் குமாரன் என்று கேட்கறதுல சரியில்லை. அவர் நம்முடைய இரட்சகர். ப்ராப்பராக பெயரை உச்சரித்தல் மிக அவசியமா இருக்கிறது. சரி, அங்கிருந்து வந்தாங்க, குருடனை பார்த்து கேட்கிறாங்க பரிசேயர் சதுசேயர். யோவான் 9வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே. நல்லா கவனிக்கணும், அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் தீர்க்கதரிசி என்று அவன் சொன்னான். கண்ணு தெரியாதவன், அவரை முன்ன பின்ன பார்க்கல, ஆனா பார்வை அடைந்தான். அவன் ஆண்டவர் இடத்துல எதாவது கேட்டானா என்றா இல்லை. சீசர்கள் அவனை வைத்துட்டு, இவன் செய்த பாவமா, இவனுடைய தாய் தகப்பன் செய்த பாவமா, இவன் குருடனா பிறந்து இருக்கிறானே என்றால் தேவனுடைய மகிமை விளங்குகிறதுக்கு ஏதுவாக இருந்தது என்று இயேசு சொல்லி அவனை சுகப்படுத்தினா, போய் சிலோவாம் குளத்தில் போய் கழுவு என்று சேறு பூசி அவன் கண்களில் கழுவு என்று சொன்னால் பார்வை அடைந்தான். இங்கே 24ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் குருடனாக இருந்த மனுஷனை இரண்டாந்தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்தி, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார். எப்போ சொல்கிறேன், அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன் என்று சொல். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அங்கு 27வது வசனம் சொல்லப்படுகிறது, அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னனே, ஒரு முறைக்கு 2 முறை சொன்னனே, புரியல, என்னென்னவோ அவரை பார்த்து கேட்டு இருக்கீங்களே, நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவர் தீர்க்கதரிசியா? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டா அப்படின்னு கேட்கிறான். பாருங்க, எத்தனை முறை கேட்டாலையும் அவன் அறிந்து கொண்ட விதம், அவர் யாரோ எப்படியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் குருடனா இருந்தேன், பார்வை அடைந்தேன், அவர் தீர்க்கதரிசியாக தான் இருக்க முடியும் என்கின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை குருடன் கொடுக்குறான். ஜனங்களை கேட்டாங்க, சீசர்களை கேட்டாரு, அதுக்கு அடுத்தது எருசலேமில் நகரத்தார் எல்லாரும் கேட்டாங்க. அப்போது ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது, அவர் தீர்க்கதரிசி என்கின்றதை தெளிவாக நாசரேத்தில் உள்ள தீர்க்கதரிசியாக இயேசு என்கின்ற விளக்கத்தை கொடுத்தாங்க. பரிசேயனை கேட்ட பொழுது, பரிசேயன் தாவீதின் குமாரன் என்று சொல்லும் போது அதை தேவன் விரும்பவில்லை. தாவீதே ஆண்டவர் என்று சொல்லி இருக்கும் பொழுது, நீ என்னவோ அவருடைய குமாரன் என்று நீ எப்படி சொல்றேன்னு கேட்டாரு. அப்படியானால் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறத நீ சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிற, இனி அப்படி கூப்பிடக்கூடாது என்கின்ற ஒரு விளக்கத்தை, உன் மனசுல இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது, அதனால உனக்கு பலனில்லை என்கின்ற ஒரு வெளிப்பாட்டை அங்கு கொடுத்திருந்தான். அதுக்கு பிறகு குருடனை பார்த்து கேட்கும் போதும், குருடன் சொல்றான், அவரை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், ஆண்டவர் இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய முடியாதே, தேவன் அவரோடு கூட இருக்கிறார், அவர் தேவனாக தான் இருக்க முடியும், ஒரு தெளிவுக்கு வந்து விட்டான். எனவே அப்போஸ்தலர் 10:36 வாசிக்கும் பொழுது, எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். சரிங்க. யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து, உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னா, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றா. சரதானி சொல்றது கரெக்டு. இப்போது இருக்கிறதும் புருஷன் இல்லை. எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்போது இருக்கிறவன் புருஷன் இல்லைன்னு. உடனே அந்த லேடி சொல்றா. அப்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்க. உடனே ஜனங்க மத்தியில போயிட்டு, அப்பொழுது 28ஆம் வசனம், அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றார். இங்க தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லி, அவர் கிறிஸ்து தானா என்று பாருங்கள், அவர் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும், அவர் தான் இப்படி வெளிப்பாடுகளை கொடுக்க முடியும், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் கிறிஸ்து தானா. பாருங்க, சிறுசியர்கள் இடத்துல கேட்டாரு, பேதுரு மாத்திரம்தான் சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி.
ஆனா இந்த சமாரியா ஸ்திரீ அதை சொல்லி முடிச்ச உடனே ஊருக்குள்ள போனா ஒரு பெரிய திரளான ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டா. ஒரு சுவிசேஷத்தை அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட்டா. நாம என்ன விதத்துல பார்க்கிறோமோ அந்த விதத்துல பார்த்து போய் சொல்லும் பொழுதுதான் அநேக ஆத்துமாக்களுக்கு நாம் பிரயோஜனமுடையவர்களாக இருக்க முடியும். நீ காண்கிற விதத்தை பொறுத்து தான் கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் பலனையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கு யோவான் 1வது அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் அப்படி என்று. என்ன நன்மை உண்டா இருக்கும் அப்படின்ற கேள்விகள் மக்களுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வளவாய் பிரசங்கிக்கிறார்களே, அவரை அறிந்து கொள்கிற விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வெளிப்பாட்டை கொடுத்து வருகிறார்களே, நாம தெரிந்து கொண்டோம்னு சொல்றோம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 2ஆம் வசனம், ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. பேசிக்கா தேவையானது இது இருக்கு. அவரை முதல்ல புரிந்து கொண்ட பிறகுதான் அந்த ஃபெய்த்தை ரொம்ப அதிகரிக்கும். சும்மா சொன்னதுனால இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு கேள்விப்பட்டதுனால இல்லை, அவரை இன்னும் டீட்டெயிலாக அறிகிற அறிவுக்குள்ள வர வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல சுனேமியா 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எலிசா சுனேமியாளுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அங்கு வரும்போதெல்லாம் அங்க போய் தங்கி இருப்பான், போஜனம் பண்ணுவான். அந்த 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவ பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நீங்க என்ன மாதிரி ஆங்கிள் காண்றீங்க? எந்த ஆங்கிள் புரிந்து கொள்ளுகிறீங்க? உங்க ஊழியக்காரரை எந்த அளவுல புரிந்து கொள்கிறீர்கள்? பொதுவாக ஒரு தீர்க்கதரிசியை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுல தான் அடுத்த சைட்ல இருந்து உங்களுக்கு பதில் உண்டாகும். அந்த அளவுல தான் எதிர்பார்க்கிற அன்பும் மற்ற காரியங்களும் அங்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். இவ என்ன சொல்றா, உடனே அவருக்கு நாம் மத்தையின் மேல ஒரு சிறிய அறையை கட்டி அதில் ஒரு கட்டில போட்டு மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கு தங்கலாம். உடனே எலிசா தீர்க்கதரிசி கேயாசை பார்த்து, இவ்வளவு கரிசனையோடு இருக்கிறவளுக்கு எதையாகிலும் செய்யலாமா? ராஜாவிடத்துலையாவது சேனாபதி இடத்துலையாவது ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணணுமா அப்படின்னும் போது அந்த சுனேமியால் சொல்லுகிறாள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறேன். ஒன்றும் எதிர்பார்க்கல, ஆனா ஒன்றை மாத்திரம் அவ புரிந்து கொண்டா, இவர் தேவனுடைய மனுஷன், அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். தட்ஸ் ஆல். ஆனால் கேயாஸ் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 14வது வசனத்துல, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை என்றும் அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லும்போது, அப்போது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்டு அவள் வந்து வாசற்படியில் இருக்கும்போது, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் என்று சொல்லும்போது, அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். இல்லை இல்லை, கட்டாயம் பிறக்கும். அதே போலதான் பிறந்தது. மக்கள் எதிர்பாராத அந்த நன்மைகளை தேவன் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு நடப்பித்து காண்பித்தார். எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அந்த தீர்க்கதரிசியை பார்த்த விதம் தான் மிக முக்கியமானது, அறிந்து கொண்ட விதம் தான் மிக முக்கியமானது. அதனால தான் பேசிக்கா என்ன தேவையோ அதைத்தான் ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கிறாரு. மனுஷகுமாரனாகிய என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? அப்படியானால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? குருடன் என்ன சொல்லுகிறார்? இந்த சமாரியா ஸ்திரீ என்ன சொல்லுகிறார்? இந்த சுனேமியால் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இவர்கள் எதிர்பாராத காரியம். குருடனோ தனக்கு பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி தாவீதின் குமாரனே என்று சத்தமிட்டு கூப்பிடவில்லை, எனக்கு இதை செய்யும் என்று சொல்லவில்லை. ஆனால் அப்படி கூப்பிட்டவர்களை பார்த்து இதை செய்கிறதற்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்றால் அதை பற்றி உங்களுக்கு புரியுமா, தெரிந்திருக்குமா அப்படின்னும் போது எஸ் என்னும் போது அப்படிப்பட்டவர்களே தேவன் குணப்படுத்தி இருக்கிறார். எனவே நீங்கள் அறிந்திருக்கிறதை பொறுத்து, நீங்கள் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை பொறுத்து, நீங்க எந்த ஆங்கிளில் காண்கிறீர்களோ அந்த ஆங்கிளில் உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார்.
அப்படி நீங்கள் சரிவர புரிந்து கொள்வீர்களானால் அவரை தேவனுடைய குமாரன் என்றும் இரட்சகர் என்றும் என்னை மீட்கிறதற்காக வந்தார் என்று சொல்லியும் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி நீ விசுவாசித்து வாயினாலே நீ அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் உனக்கு ஒரு விடுதலையும் ரட்சிப்பும் கட்டளையிட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்கின்ற டைட்டில் இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறார், பேசிக்காக அந்த ஃபெய்த்துக்கு தேவையானது என்ன, எந்த அளவிலே என்னை பார்க்கிறார்கள், எந்த அளவிலே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், என்ன அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தையை கொண்டு நியாயம் தீர்க்கிறவரும் அவர்களுடைய வார்த்தையை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவருமாய் இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர் தாமே, நீர் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து என்கின்றதை ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்ள அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனமும் வார்த்தைகளும் அது ஜீவன் பொருந்தினதாய் அவர் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றிவிட்டு திரும்பக்கூடியதாயும் சுகப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லுகிற ஏசாயா 55:11 சங்கீதம் 107:20 விதமான வசனங்களினாலே இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் என்ன எதிர்பார்த்தலோடு கூப்பிடுகிறார்களோ, பரிகாரி என்று கூப்பிட்டால் நீர் பரிகாரியாக இருக்க வேணுமா ஜெபிக்க, ரட்சகர் என்று அறிந்திருந்து கூப்பிடுவார்களானால் அவர்களை நீர் ரட்சிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தேவரீர் நீர் யுத்தத்தில் வல்லவர், சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் உங்களை அறிந்திருப்பார்களானால் அவர்களுக்கு நீர் யுத்தத்தை செய்யக்கூடியவராயும் ஜெய கிறிஸ்துவாயும் சேனைகளின் கர்த்தராயும் இருந்து ஜெயம் கொடுக்கக்கூடிய தேவனாய் இருந்து வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த ஆங்கிளில் எப்படி பார்த்து, எப்படி ருசி பார்த்து, எப்படி அறிக்கை செய்கிறார்களோ அப்படியே ஒவ்வொருவருக்கும் ஆக கடவுதாண்டவரே. என் தேவரின் பரிகாரியாய் இருந்து விடுதலையை கட்டளிடுகிற தேவனாய் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் எவ்விதமாய் உம்மை அறிக்கை செய்கிறார்களோ அந்த கோணத்திலே அவர்களுக்கு நீர் பெரிய காரியங்களை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்தாலும் சரி எதிர்பாராவிடிலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகளை அறிந்து கர்த்தர் நீர் உதவி பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். எல்லாம் உம்முடைய நாமத்தில் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று பவுலப்போஸ்தலன் சொன்னது போல அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரையிலே அவர் காத்து கொள்ள நிச்சயமுடையவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறது போல என் ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுப்பேனானால் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளிட்டு தேவரீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119. எங்களது செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.